ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு எஸ்பி லேர்னிங் போர்ட்டல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. Chapter 7 7.3 T composition பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் 7.2 கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். காம்போசிஷனில் என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படின்னு 4 விதமான காம்போசிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருப்போம். காம்போசிட் ஸ்டேட்மெண்ட், அதாவது சீக்வன்சர் ஸ்டேட்மெண்ட், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்லையா, ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தோம், இட்ரேஷன் பார்த்தோம். இப்போ டீகாம்போசிஷனுங்கிற கான்செப்டுக்குள்ளே போகிறோம். ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஸ்மால் சப் ப்ராப்ளமாக நம்ம மாற்றும்போது நமக்கு ஹேண்டில் பண்ணுற டெக்னிக் ஈஸியாக இருக்கும், ப்ராப்ளத்தை சொல்யூஷன் ஈஸியாக கிடைக்கும். அதுக்கு பேர் தான் டீகாம்போசிஷன். அப்போ ப்ராப்ளம் டீகாம்போசிஷன் இஸ் ஒன் ஆஃப் த எலமெண்ட்ரி ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் அப்படிங்கிறான். ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ப்ராப்ளம் டீகாம்போசிஷன் இஸ் ஒன் ஆஃப் த எலமெண்ட்ரி ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்காம். அப்போ இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இட் இன்வால்வ்ஸ் பிரேக்கிங் டவுன் எ ப்ராப்ளம் இன்டு ஸ்மாலர் அண்ட் மோர் மேனேஜபிள் ப்ராப்ளம். ஸ்மாலர் ப்ராப்ளமாக பிரேக் பண்ணுறோம். அண்ட் கம்பைனிங் த சொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஸ்மாலர் ப்ராப்ளம் டு சால்வ் த ஒரிஜினல் ப்ராப்ளம். ஸோ ஸ்மாலர் ப்ராப்ளமாக பிரித்து கொடுத்துட்டு ஃபைனலாக அந்த ஸ்மாலர் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் கடைசியில் இன்டெகிரேட் பண்ணிடுவோம், கம்பைன் பண்ணிடுவோம். So this process is called decomposition. Okay, so often problem has a structure. We can exploit the structure of the problem and break it into smaller problem. So decomposition ங்கிற keyword வந்துட்டாலே break into smaller problem. A big problem is divided into smaller problem. This process is called decomposition. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க. இப்போ இந்த டீகாம்போசிஷனில் ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ராசஸ். எப்படி ஹவு த க்ரூட் ஆயில் இஸ் ரிஃபைன்டு இன்டு வேரியஸ் ஸ்மால் ஸ்டேஜஸ் அண்ட் ஃபைனலி கெட் வி த லாஸ்ட்டாக கடைசியாக ரிஃபைன் பண்ண முடியாத ஒரு ப்ராடக்ட் கிடைக்குதோ, பெட்ரோலியம் கேஸ்லேருந்து க்ரூட் ஆயில் வரைக்கும் வருதில்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சப் ப்ராப்ளமாக எடுக்க போகிறோம். அந்த சப் ப்ராப்ளத்துக்கு மறுபடியும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். ஸ்டில் ஃபைனல் ஸ்டெப்பாக போட்டுகிட்டே வர போகிறோம். கவனிங்க, ஆஃப்டர் டீகாம்போசிங் எ ப்ராப்ளம் இன்டு ஸ்மால் சப் ப்ராப்ளத்தை ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஒரு 10 ஸ்மால் சப் ப்ராப்ளமாக பிரித்து வச்சுருக்கிறேன், 10 பீசஸாக பிரித்து வச்சுருக்கேன். அதில் ஒரு சப் ப்ராப்ளத்தை எடுத்துகிட்டு அதில் ஏதாட்டும் மறுபடியும் ஃபைன் டியூனிங் பண்ண முடியுமா, ஃபைனர் ரிஃபைன்மெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் ரிஃபைன்மெண்ட் கான்செப்ட்டுக்கு பார்க்குறோம். ஸோ ஆஃப்டர் டீகாம்போசிங் எ ப்ராப்ளம் இன்டு ஸ்மாலர் சப் ப்ராப்ளம், த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் either to refine the subproblem or to abstract the subproblem. பாருங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகும் பாருங்க. each subproblem can be expanded into more detailed step. ஏற்கனவே பெரிய ப்ராப்ளத்தை சப் ப்ராப்ளமாக கையில் எடுத்துக்கிட்டோம், அந்த சப் ப்ராப்ளத்தையும் மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், மோர் டீட்டெயில் ஸ்டெப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை ஏதாட்டி ஃபைன் பண்ண முடியுமா, ஃபைன் டியூனிங் பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம். ஸோ each step can be further expanded to still finer step and so on. This is called refinement. Each subproblem can be expanded into more detailed steps. Each step can be further expanded to still finer step and so on. This process, this phenomena, this concept is called refinement. We can also abstract the subproblem. ஒன்று ரிஃபைன்மெண்ட் பண்ணலாம், இல்லைனா அப்ட்ராக்ட் பண்ணலாம். தேவையானதை மட்டும் அந்த சப் ப்ராப்ளத்தில் தேவையானதை மட்டும் எடுத்துக்கிடலாம், அப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ வி கேன் ஸ்பெசிஃபை ஈச் சப் ப்ராப்ளம் பை இட்ஸ் இன்புட் ப்ராப்பர்ட்டி அண்ட் த இன்புட் அவுட்புட் ரிலேஷன். ஸோ வைல் சால்விங் த மெயின் ப்ராப்ளம் வி ஒன்லி நீட் டு நோ த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த சப் ப்ராப்ளம். அந்த சப் ப்ராப்ளமுடைய ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் நமக்கு போதும். வி டு நாட் நீட் டு நோ ஹவு த சப் ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வ்டு. அந்த சப் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போகிறதுங்கிற டெக்னிக்கில் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்ன, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், மெயின் ப்ராப்ளத்தை. அப்போ வி only need to know the specification of the sub problem. This is called the abstraction. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம். எக்ஸாம்பிள் 7.6 உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு சொல்லி தர்றேன். Consider a school goer's action in the morning.
இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு போகிறது, மார்னிங் ஸ்கூலுக்கு போகிறாங்க, இது ஒரு டாஸ்க், திஸ் இஸ் எ ப்ராப்ளம். ஓகே, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணுறோம்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம டீகாம்போஸ் பண்ண போகிறோம்? ஒன்ஸ் டீகாம்போஸ் பண்ணி சப் ப்ராப்ளம்ஸாக க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த சப் ப்ராப்ளத்தை எப்படி ரீஃபைன் பண்ண போகிறோம், தென் எப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம், இந்த கான்செப்ட் தான் இந்த எக்ஸாம்பிள் 7.6 ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ ஆக்ஷன் என்ன? த ஆக்ஷன் கேன் பி ரிட்டன் ஆஸ் கெட் ரெடி ஃபார் ஸ்கூல், கெட் ரெடி டு கோ டு ஸ்கூல்னு சொல்லலாம், இல்லை கெட் ரெடி ஃபார் ஸ்கூல். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே சார், ஸ்கூலுக்கு போகணும். இப்போ கெட் ரெடி ஃபார் ஸ்கூலுங்கிறது ஒரு ப்ராப்ளம், இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம், மெயின் ப்ராப்ளம். இந்த மெயின் ப்ராப்ளத்தை ஐ டீகாம்போஸ் இன்டு 3 ஸ்மாலர் ப்ராப்ளம். 3 ஸ்மாலர் ப்ராப்ளமாக நான் டீகாம்போஸ் பண்ண போகிறேன். என்ன சார் டீகாம்போஸ் பண்ணுறீங்க? ஸ்கூலுக்கு போகணும்னா கெட் ரெடி ஃபார் ஸ்கூலுக்குனா முதல்ல சாப்பிடணுமா இல்லையா? காலையில் மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு போகிறோம்னா ஈட் பிரேக்ஃபாஸ்ட், இது ஒரு டாஸ்க், இது ஒரு சப் ப்ராப்ளம். இந்த மார்னிங் ஈட் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். யாருக்கு அப்படின்னா உங்களுக்கு இல்லை, உங்களுடைய பேரண்ட்டுக்கு. அவங்கள சாப்பிட வச்சு அனுப்புகிறதே பெரிய விஷயமா இருக்கும். அடுத்தது புட் ஆன் கிளாத்ஸ், இது 2வது சேலஞ்ச், இது ஒரு ப்ராப்ளமாக டிவைட் பண்ணுறோம். 3வது லீவ் ஹோம். அப்போ கெட் ரெடி ஃபார் ஸ்கூலுங்கிற ஒரு ப்ராப்ளத்தை 3 ஸ்மால் சப் ப்ராப்ளமாக நான் டிவைட் பண்ணியாச்சு, டீகாம்போஸ் பண்ணியாச்சு. இப்போ ஈட் பிரேக்ஃபாஸ்ட், இந்த சப் ப்ராப்ளத்தை நான் ரீஃபைன் பண்ண போகிறேன், ரிஃபைன்மெண்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், we have refined one action into a detailed sequence of action. However, each of these actions can be expanded into a sequence of actions at a more detailed level, and this expansion can be repeated. The action breakfast can be expanded into eat breakfast, getting eat இட்லி, 2 இட்லி சாப்பிடணும், ஒரு முட்டை ஒன்று வச்சுருக்கிறாங்க அதையும் சாப்பிடணும், ஒரு பனானா சாப்பிடுவேன். அப்போ ஈட் பிரேக்ஃபாஸ்ட்டில் எத்தனை ஸ்டெப்ஸ் இங்கே இன்வால்வ் ஆகுதுன்னா 4 ஸ்டெப்ஸாக இன்வால்வ் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் இமேஜின் தட் eat breakfast, okay, is further expanded into 3 more steps. Then the action, second action, 2வது action, that means 2வது sub problem, put on clothes. put on clothes எடுத்துட்டிங்கன்னா put on blue dress, put on socks and shoe, wear ID card. So the 2வது sub problem is also refined into 3 expanded step. It is also expanded, that means refined into 3 steps, 3 more steps. Then the 3rd sub problem, leave home, this is expanded into take the bicycle out, ride the bicycle away. Not only these 2 steps, we can add extra step also. சரிங்களா? அப்போ ஒரு என்டையர் ஆக்ஷன் கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் ஹேஸ் பீன் ரிஃபைன்டு. முதல்ல ஒரே ஒரு ப்ராப்ளம் கையில் இருந்துச்சு, ஸ்பெசிஃபிகேஷன் என்ன? கெட் ரெடி ஃபார் ஸ்கூல். இந்த கெட் ரெடி ஃபார் ஸ்கூலை 3 சப் ப்ராப்ளம்ஸாக டீகாம்போஸ் பண்ணேன். ஸோ ஈச் சப் ப்ராப்ளம்ஸ் ஹேஸ் 4 ஸ்டெப்ஸ், 4 or 3 ஸ்டெப்ஸ். அப்போ டோட்டலாக நான் இப்போ ஸ்டெப்ஸ் கால்குலேட் பண்ணுறேன் பாருங்கள். த என்டையர் ஆக்ஷன் ஆஃப் கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் ஹேஸ் பீன் ரிஃபைன்ட் ஆஸ் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் 1 2 3 4 5. தென் 6th 1 2 3 4 வச்சுக்கிறோம், 5 வேண்டாம், 5 வந்து ஒரு பிரேக் கொடுத்துருக்குறோம். தென் 5th ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க? புட் ஆன் கிளாத்ஸ். புட் ஆன் கிளாத்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 ஸ்டெப்ஸு. தென் 10th ஸ்டெப் பிரேக் விட்டுட்டு ஒரு 11th ஸ்டெப் கமாண்ட் யூஸ் பண்ணுறீங்க, லீவ் ஹோம், டேக் த பைசைக்கிள், ரைட் பைசைக்கிள் அவே. இப்போ டோட்டலாக இங்கே 13 ஸ்டெப்ஸ் இங்கே இன்வால்வ் ஆகிடுச்சு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த ரிஃபைன்மெண்ட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இந்த ரிஃபைன்மெண்ட் வந்து கண்டினியூஸாக சீக்வன்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் மாறுபடலாம். ஸோ what the student does may depend upon the environment. How she or he eat breakfast depends upon how hungry she is and what is on the table. What clothes she puts on depend upon the day of the week. சரிங்களா? So we can refine the behavior which depends on environment using conditional and iterative statements. அப்போ சீக்வன்ஸாக 13 ஸ்டெப் சீக்வன்ஸாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. டேபிளில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இட்லி இருக்குது, பனானா இருக்குது, ஆப்பிள் இருக்குது, தென் பிரெட் இருக்குது. சரிங்களா?
அப்போ பிரெட்டை சாப்பிடவா இட்லி சாப்பிடவா நாம தான் டிசைட் பண்ண போகிறோம். இங்கே ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அங்கே வந்து அப்ளை ஆகுது, வெதர் இட்லி ஆர் பிரெட், ஆஸ் வெல் as வெதர் பனானா ஆர் ஆப்பிள். ஸோ அங்கே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணப்படுது. சரிங்களா? ஈவன் இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கூட அப்ளை பண்ண போனோம். திரும்ப ஒரே ஐட்டத்தை 2-3 தடவை, ஒரு இட்லி வேண்டாம் 4 இட்லி சாப்பிடணும், அந்த மாதிரி இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கூட அங்கே அப்ளை பண்ணப்படலாம். அந்த கான்செப்ட் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் இஃப் ஹங்க்ரி அண்ட் இட்லிஸ் ஆன் த டேபிள், ஆட் இட்லிஸ் ஆன் த டேபிள். சரியா? ஈட் இட்லிஸ், மறுபடியும் இட்லி சாப்பிட்ற. இவங்க இட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது. இதை என்ன இஃப் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இஃப் ஹங்க்ரி அண்ட் எக்ஸ் ஆன் த டேபிள், ஈட் எக் அடிஷனலாக நம்ம சாப்பிடலாம். ஸோ கிராஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈட் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஈட் இட்லிஸ், மோர் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா புட் இட்லிஸ் ஆன் த டேபிள், ஆட் சட்னி, ஈட் எ பைட் ஆஃப் இட்லி, ஈட் எ பைட் ஆஃப் இட்லி, ஈட் எ பைட் ஆஃப் இட்லி. இதெல்லாம் இட்டரேஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொருந்தும். இது ஈட் இட்லிஸ் இஃப் ஹங்கரியாக இருந்தா அது வந்து எதுக்கு பொருந்தும்? ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொருந்தும். அதேமாதிரி தான் புட் ஆன் கிளாத்ஸுக்கு பார்த்தீங்கன்னா so many ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் as well as இட்டரேஷன் ஸ்டேட்மெண்ட் இஃப் ரெக்வயர்டு யூஸ் பண்ணுறோம். லீவ் ஹோம்லேயும் சப் டிவைனிங் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண ப்ராப்ளத்தை கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்துக்கு 3 டீகாம்போசிஷன் எழுதி அந்த டீகாம்போசிஷன் இஸ் ஃபர்தர் ரிஃபைன்ட் இன்டு டீடைல்டு அண்ட் மோர் டீடைல்டு ஸ்டெப்ஸ். இதுதான் டீகாம்போசிஷனை விளக்கக்கூடிய மிக மிக அருமையான ஒரு எக்ஸாம்பிள். பாருங்கள், இதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டுடலாம். என்டர் ஹங்க்ரி அண்ட் இட்லிஸ் ஆன் த டேபிள், ட்ரூ. உடனே புட் இட்லிஸ் ஆன் த டேபிள். பிளேட்டு, டேபிளில் இட்லி இருக்குது, ஒன்று எடுத்து உன்னுடைய பிளேட்டில் வந்து இட்லியை வைக்கிற, சட்னி ஆட் பண்ணுற. அடுத்த கொஸ்டின் கேட்குறேன், இஃப் இட்லியின் பிளேட்டில் இருந்துக்கா, எஸ். ட்ரூவாக இருந்தால் ஈட் எ பைட் ஆன் இட்லி. போகிற மறுபடியும் இட்லி இருக்கா, இன்னொரு கடி கடிச்சிக்க, இட்லி இருக்கா, இன்னொரு கடி கடிச்சிக்க. 4 கடி கடிச்சிருக்கேன், இட்லி காலி ஆகிடுச்சு, 4 பீஸாக சாப்பிட்டுட்டேன். இப்போ இட்லி இருக்கா, இல்லை. உடனே அடுத்தது போகிறேன், இன்னும் ஹங்கிரியாக இருக்கிறியா, எஸ். ஓகே, அப்போ என்ன இருக்குது, டேபிளில் எக் இருக்குது. ஓகே, ட்ரூ. ஈட் எக்கை சாப்பிட்டு முடிச்சிடுற. சரியா? எக்கை சாப்பிட்டு முடிச்சோடனே நேராக அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றோம். எக்கு இல்லையா, நேராக கீழே வந்துடுறோம். இப்போ எக்கு இருந்துச்சுன்னா எக்கை சாப்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறோம். இப்போ ஆட் ஹங்க்ரி அண்ட் பனானாஸ் இட். சரியா? இன்னும் ஹங்கிரியாக இருக்குதா, பனானாஸ் அந்த டேபிள் இருக்கா, ஓகே ட்ரூ. பனானா சாப்பிடு, இல்லையா வெளியேற போகிறோம். ஸோ ரிஃபைன்மெண்ட், அதாவது டீகாம்போசிஷனை பொறுத்தளவில் ஈட் பிரேக்ஃபாஸ்ட்டே எத்தனை செயல் நடக்குது பாருங்கள். சீக்வன்ஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்டு ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸும் அதில் இன்வால்வ் ஆகும். ஸோ அருமையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? தேங்க்யூ. ஸோ ஒன்ஸ் ப்ராப்ளத்தை டீகாம்போஸ் பண்ணி சப் ப்ராப்ளமாக பிரித்ததுக்கப்புறம் ரிஃபைன்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணோம். தென் இப்போ என்ன பண்ண போகிறோம், வி கேன் அப்ட்ராக்ட் த சப் ப்ராப்ளம்ஸ். 3 கேட்டகரியாக வச்சுருந்தோம் இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட், ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட்டை. அதில் ஒரு கேட்டகரி எடுத்துகிட்டு அப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், தேவையானது தேவையில்லாதது. அதான் வி கேன் அப்ட்ராக்ட் த சப் ப்ராப்ளம் ஆஸ் ஃபங்க்ஷன். அந்த ப்ராசஸ் என்ன வேலையை செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 7.3.2 ஃபங்க்ஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். So as earlier I discussed you, the functions is nothing but is a sub algorithm. Similar to the algorithm தான் function என்ன பண்ணும்னா, that function also has a input property, decide input output relation. அதுக்கும் இருக்கும் ஃபங்க்ஷனுக்கும். ஸோ அல்காரிதம் மாதிரியே ஒரு குட்டி அல்காரிதம் தான் ஃபங்க்ஷன். Now after an algorithmic problem is decomposed into subproblems, we can abstract the subproblems as functions. Subproblems என்ன பண்ண போகிறோம், abstract பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ a function is nothing but is like a sub algorithm similar to an algorithm. A function is specified by the input property and the decide input output relation. பாருங்க, மெயின் அல்காரிதம், இந்த மெயின் அல்காரிதத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனாக சப் அல்காரிதம் கொடுக்குறேன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நாம் இன்புட் கொடுக்கணும். அந்த இன்புட்டை தான் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனுடைய பேராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட், அது வந்து மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து கொடுக்கக்கூடிய இன்புட் ஃபங்க்ஷனுடைய பேராமீட்டர் அல்லது ஆர்குமெண்ட். அதே மாதிரி ஃபங்க்ஷன் அது பெர்ஃபார்ம் சம் கால்குலேஷனை பண்ணி முடிச்சுட்டு இன்புட்டை கெட் பண்ணிவிட்டு இன்புட் அவுட்புட் ரிலேஷன் சொல்லி அவுட்புட்டாக மெயின் அல்காரிதத்துக்கு
மெயின் அல்காரிதத்துக்கு அல்லது மெயின் ஃபங்க்ஷனுக்கு திரும்ப அனுப்புவோம் அவுட்புட். இது வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ரிட்டன் பண்ணுறது. அப்போ ஃபங்க்ஷன் ரிசீவ் இன்புட்ஸ் ஃப்ரம் மெயின் அல்காரிதம் and it performs some computation work, then finally it return the result, the output to the called function, that means main algorithm. That relationship is discussed in the figure 7.10 function definition la explain பண்ணியிருக்கிறோம். But to use a function in the main algorithm, the user need to know only the specification of the function. அந்த function உடைய specification தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன specifications are? function name, then input property, then input output relation. இந்த மூணு தான் algorithm உடைய specification மாதிரியே இங்க functionக்கு specification இருக்கு. Because function is nothing but is a sub algorithm சொல்லியாச்சு. அப்போ algorithmத்துக்கு என்னெல்லாம் உண்டு? algorithm name நம்ம define பண்ணோம், அதான் specification. தென் அல்காரத்துக்கு இன்புட் கொடுக்கணும், அது இன்புட் ப்ராப்பர்ட்டி. தென் இன்புட் அவுட்புட் ரிலேஷனுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் அதை டிஸ்பிளே பண்ணும், அது இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப். அதே தான் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வழங்குகிறோம். ஓகே, த யூசர் மஸ்ட் என்ஷூர் தட் த இன்புட் பாஸ்ட் டு த ஃபங்க்ஷன் வில் satisfy the specified property and can assume that the output from the function satisfy the input output relation. Thus the users of the function need only to know what the function does. அந்த function என்ன வேலையை செய்யுது abstract பண்ணா போதும், and not how it is done by the function. அது எப்படி அந்த function மூலமா செய்யப்பட்டதுன்னாங்கல. அதாவது நல்லா கவனிச்சுடுங்க, function உடைய user need only to know what the function does. அது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், and not how it is done by the function. அது தெரியணும் அவசியம் கிடையாது. The function can be used as a சொல்ல போகிறது என்னென்னா black box in solving the problem சொல்லுவாங்க. black box கான்செப்ட் எதில் படிச்சிருப்பீங்க அப்படின்னா, ஃப்ளைட்டு ஏவியேஷன்லாம் பிளாக் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஏதாட்டு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அது எப்படி ஏற்பட்டுச்சுங்கிறது பிளாக் பாக்ஸில் ரிஜிஸ்டர் ஆகி இருக்கும், அதான் பிளாக் பாக்ஸ். அந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ பிளாக் பாக்ஸ் இன் சால்விங் அதர் ப்ராப்ளம்ஸ். ஸோ அல்டிமேட்லி someone implements the function using an algorithm. However, users of the function need not know about the algorithm used to implement the function. It is hidden from the user. So this is no need for the users to know how the function is implemented in order to use it. function எப்படி implement ஆயிருக்குங்கலாம் தேவையில்லை, அந்த function என்ன வேலையை செய்யுது அது தெரிஞ்சிருந்தா போதும், அவ்வளவுதான். So an algorithm used to implement a function may maintain its own variable. These variables are local to the function in the sense that they are not visible to the users of the function. Consequently, the user has fewer variables to maintain the main algorithm, reducing the clutter of the main algorithm. அதாவது என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்ய போகுது, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பயன்படுத்தப்பட்ட வேரியபிள்ஸை ஒன்லி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இருக்க போதும். அது வந்து வெளியே தெரியணும்னு அவசியம் கிடையாது, வெளியே அது ஹிடன் ஆகி போயிருக்கும். ஃபங்க்ஷனில் பயன்படுத்தப்பட்ட இன்புட் ப்ராப்பர்ட்டிஸ் சரிங்களா, வேரியபிள்ஸ் இஸ் ஹிடன் ஃப்ரம் அவுட் சைடு த ஃபங்க்ஷன் சரிங்களா, தெரியணும்னு அவசியமே இல்லை. அப்போ மெயின் ஃபங்க்ஷனில் மெயின் அல்காரிதமில் எல்லா ப்ராப்ளமும் இருக்கும், எல்லா வேரியபிளையும் டிஸ்பிளே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை முடிக்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 1 minute எக்ஸாம்பிளோட முடிச்சிடலாம். See the example 7.7. Consider the problem of testing whether see example 7.7. Consider the problem of testing whether a triangle is right angled given its 3 sides ABC where C is the longest side கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒரு ப்ராப்ளம் கொடுக்க போகிறோம், அதில் வந்து ட்ரையாங்கிள் வந்து லைட் ஆங்கிள்டாக இருக்கா, அதுக்கு ஒரு கண்டிஷன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் ஒரு ஃபார்முலா இருக்குது, C squared equal to A squared plus B squared. பித்தாகரஸ் தேரம் நினைக்கிறேன் இல்லையா, C squared equal to A squared plus B squared. அப்போ we can identify the a subproblem of squaring a number. அப்போ A square அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், B ஸ்கொயருங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் இப்போ நாம் கம்பைன் பண்ணி C ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. அப்போ இங்கே 2 ஸ்கொயர் அப்படிங்கிற
ஒரே ஒரு ஸ்கொயருங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா ஏக்கு என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதே வேல்யூவை அந்த ஸ்கொயருங்கிற ஃபங்க்ஷனுக்கு பிக்கான வேல்யூ கொடுத்துக்கலாம். அப்போ ஒரே ஒரு ஃபங்க்ஷன் ஸ்கொயருங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி we can find a squared and b square. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். So suppose we have a function called square specified as square y னு கொடுக்குற. இப்போ இன்புட் y னு கொடுத்தா அவுட்புட் என்ன y ஸ்கொயர். இன்புட்டில் a னு கொடுத்தா அவுட்புட் a ஸ்கொயர். இன்புட்டில் b னு கொடுத்தா அவுட்புட் b ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். யார் கால் பண்ணணும்? மெயின் ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். மெயின் அல்காரிதம் ஃபங்க்ஷனை கால் பண்ணி இன்புட் வேல்யூவாக கொடுக்குது. அந்த இன்புட் வேல்யூவுக்கு தகுந்த அவுட்புட்டை இந்த ஃபங்க்ஷன் டிஸ்பிளே பண்ணுது. பாருங்கள், இந்த சைடில் பாருங்கள். இப்போ நம்ம பிளாக் பாக்ஸை இதை யூஸ் பண்ண போகிறோம். we can use this function 3 times to test whether a triangle is right angled square. அந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கப்பட்ட டெஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இல்லையா ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயருங்கிற ஒரு பிளாக் பாக்ஸை பயன்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா 3 டைம்ஸ் அதை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒன்று ஏ ஸ்கொயருக்கு, இன்னொன்று பி ஸ்கொயருக்கு, இன்னொன்று சி ஸ்கொயருக்கு. ஸோ we need not know how the function compute the square. We only need to know its specification. y இன்புட் கொடுக்குற உடனே அது அவுட்புட் y ஸ்கொயர் கிடைக்குது. இவ்வளோ தான் ஸ்கொயர் ஃபங்க்ஷன். Now we write the algorithm for main algorithm. ரைட் ஆங்கிள்டு a, b, c ஏன்னா 3 இன்புட் டேட்டா கொடுக்குறோம். 3மே இன்புட்டாக கெட் பண்ணியாச்சு. a greater than or equal to b, c greater than or equal to c based on the condition, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கான கண்டிஷன். இப்போ அவுட்புட் ரிசல்ட் என்ன வரணும்னா ரிசல்ட் ஈக்குவல் டு ட்ரூ. எப்போ ட்ரூ ஆகும்? இஃப் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சார் இப்போ நான் சி ஸ்கொயர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறேன் சார். எந்த ஃபங்க்ஷன் சார்? ஸ்கொயருங்கிற ஃபங்க்ஷனை வச்சுருக்கிறேன். சப்போஸ் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகலை, ஃபால்ஸாக இருந்தால் நமக்கு ரிசல்ட் என்ன வந்துடணும்? ரிசல்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு ஆயிரும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அதர்வைஸ் ரிசல்ட் இஸ் ஃபால்ஸ். நவ் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ ஆம் யூசிங் எ ஃபங்க்ஷன் கால்டு ஸ்கொயர். இஃப் ஸ்கொயர் ஆஃப் சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் பி. இப்போ ஸ்கொயருங்கிற ஃபங்க்ஷனுடைய வேலை என்னென்னா நான் 3ன்னு கொடுத்தா 3 ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகுது. 5b ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்தா பிக்கு 4ன்னு கொடுத்தா பிக்கு 4 ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகுது. இந்த ரெண்டுனுடைய கூட்டுத்தொகை என்னுடைய சி ஸ்கொயர். சிக்கு 5ன்னு கொடுத்துருக்கேன் வச்சுக்கோ, சி ஸ்கொயர் 25. இது ஏக்கு 3ன்னு வச்சுக்கிடுவோம், பிக்கு 4ன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 16 டோட்டல் 25. ஸோ அதுதான் சி ஸ்கொயர். அப்படின்னா ஓகே, திஸ் இஸ் அ பித்தாகரஸ் தேரம் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இட் இஸ் எ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுக்கான ப்ராப்ளத்தை நமக்கு கொடுத்துட்றோம். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ரிசல்ட் இஸ் ட்ரூ, ஃபால்ஸாக இருந்தால் ரிசல்ட் ஃபால்ஸ். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. மெயின் அல்காரிதம், இந்த அல்காரிதம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா இஸ் டிவைடட் இன்டு எ ஸ்மால் ஃபங்க்ஷன் கால்டு ஸ்கொயருங்கிற ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க.